பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த டிசம்பர் மாதம் முதல் தேதியில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை மட்டுமாக வழிநடத்தி ஜீவன் சுகன் பலனை கொடுத்து இந்த கிறிஸ்து வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை காணும்படியாய் கிருபை செய்தாரே. இந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இந்த காணொலி வழியாய் பார்த்துக் கொண்டிருக்கிற பிரியமான திருச்சபையாரே, சகோதரனே சகோதரியே, ஒரு நிமிடம் கத்தரை மட்டுமாய் கொண்டு வந்ததுக்காக ஆண்டவரை நினைத்து பார்க்கலாம். நீரே என் தஞ்சம் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஜனவரி மாதம் ஆரம்பித்து இந்த டிசம்பர் மாதம் கொண்டு வந்து இயேசு படகில பெரிய புயல் வந்தது, பெரிய காற்று வந்தது, பெரிய கொந்தளிப்பு வந்தது. இயேசு அமைதலாயிரு, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவரே சேனைகளின் கர்த்தரானவர், அவரே வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவரே யார் இந்த மகிமையின் ராஜா? அவரே சேனையின் கர்த்தர். இந்த சேனையின் கர்த்தரானவர் மக்னாயமாக உன்னோடும் என்னோடும் கூட இருந்து ஜீவனையும் பலனை கொடுத்தாரே. நான் நேரடியாக இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை கடந்து போகிறேன். துதிக்க வைத்த ஆண்டவர், நன்றியோடு நற்செய்தியில் நிலைத்து இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே ஏசாயா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், நற்செய்தியில் நிலைத்திரு, அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்.
Therefore, the Lord himself will give you a sign. The virgin will conceive and give birth to a son, and will call him Emmanuel. And will call him Emmanuel. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பொழுதும் இந்த காணொலி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவரே, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இந்த டிசம்பர் மாதம், இந்த கிறிஸ்து வருகை நாட்களிலே இந்த நாளை நம்பிக்கையின் வருகை என்று சொல்வார்கள், ஹோப் என்று சொல்லுவாங்க. முதல் அட்வென்ட் இந்த நாளிலே நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். போன மாதத்தில் நம்பிக்கையுடைய சிலைகளே என்று சொல்லி நாம் கேட்டோம். அதே போன்று இந்த நேரத்திலையும் நற்செய்தியை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை சீர்தூக்கி பார்த்தாரே. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு கர்ப்பவதி, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார். மூன்றாவதாக அவருக்கு இம்மானுவேல். 3 காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஷைன் என்று சொன்னால் அடையாளம். அட்வென்ட்ல அநேக அடையாளம். கிறிஸ்துமஸ் தாத்தா நமக்கு ஒரு அடையாளம். கிறிஸ்துமஸ் ட்ரீ எனக்கு பின்பதாக இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிறது. அதை பார்த்தோன்னா நமக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கிறது. நட்சத்திரம் ஒரு அடையாளம் நமக்கு. பயப்படாதிருங்கள் என்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் பிறந்திருக்கார் என்று சொல்லி கஷ்டத்துல தள்ளப்பட்ட சமுதாயத்திற்கு யாருமே எனக்கு இல்லை, என்னுடைய சமுதாயத்தில் என்னை யாராவது உயர்த்துவாங்களா என்று சொல்லி அந்த இடையர் மத்தியில, மீட்பர்கள் மத்தியில இயேசு வந்தது போல இந்த நற்செய்தியை உங்களுக்கும் எனக்கு கொடுத்து, ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறது சூழ்நிலை, ஒரு கன்னிகை பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார்கள் சொன்னால், நீங்களும் நானும் அந்த உலகத்தில் மேன்மையாக இருக்க வேண்டும், நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை பெற வேண்டும், நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ரட்சகர், நம்பிக்கையுள்ள ரட்சகர் இந்த நாளிலே ஒரு பக்கத்திலே வந்திருக்கிறார். அடையாளத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஒருவேளை இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் நிறைவேறவில்லையே, கடைசி நேரம் கூட நிறைவேறும். இந்த டிசம்பர் மாதம் கூட உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை பண்ணினவர், அவர் மறவா, உன்னை மறவா. இந்த வருஷத்துல ஒரு கன்னிகை அம்மா தன்னுடைய வாழ்க்கையில நான் உனக்கு அடிமை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாயிருக்க, அவ்வளவுதான், திருமணம் ஆகவில்லை. அந்த அம்மா உங்களுக்காக எனக்காக வெட்கப்பட்டு பரிசுத்தாவின் மூலமாக ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார்கள் சொன்னால், நீங்களும் நானும் நல்லா இருக்க வேண்டும், நீங்களும் நானும் அந்த சேவியரை மேசியாவை கண்டுகொள்ள வேண்டும், நீங்களும் நானும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நற்செய்தியை, ஒரு மகிழ்ச்சி நற்செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். 4 காரியங்கள். முதலாவது அந்த ஹோப்ல நம்பிக்கையை பார்க்கிறோம். 2வது வாரம் சமாதானம், பீஸ் பார்க்கிறோம். 3வது வாரம் ஜாய், மகிழ்ச்சியை பார்க்கிறோம். 4வது வாரம் அன்பு. அவருடைய தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். கடைசியாக 3வது அடையாளம் நமக்கு இம்மானுவேல். இம்மானுவேல் இந்த நாளிலே God is with us, God is with us. அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி பல வருஷங்களுக்கு முன்பதாக அதை சொல்லிவிட்டார். மத்தேயு தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னது நிறைவேறிவிட்டது என்று சொல்லி, அதோ கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி மத்தேயு 1:23 வாசிக்கிறோம். அடையாளம், கொடுக்கப்பட்ட அடையாளம் இந்த மாதத்திலே உனக்கு நிறைவேறும். தீர்க்க தரிசனமாக ஆண்டவரோடு பேசுகிறார். அந்த அடையாளம் இந்த மாதத்திலே உனக்கு நிறைவேறும். 2வதாக ஒரு கன்னிகை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது போல நீயும் அர்ப்பணித்து இயேசு பாலகனை உன்னுடைய இருதயத்தில் நீ ஏற்றுக்கொள்வாயா. கடைசியாக இம்மானுவேல், இதுவரைக்கும் நம்மோடு கூட இருந்தவர். புதிய வருஷத்துல டிசம்பர் முடிந்து 2026 கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த இம்மானுவேலர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிதான் பழ மரமும் வாழை மரமும் சவுக்கு மரமும் ஒன்றோடு பேசிக் கொண்டதுதான். அப்போது பழமரம் சொன்னதாம், நான் அநேகருக்கு ஒரு நல்ல உற்சாகமான பழத்தை, ரொம்ப டேஸ்டியான பழத்தை, ஃப்ரூட்டை நான் கொடுக்குறேன் என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டதாம். அப்பன் சொல்லிய நாத்தா சடைச்சு அவருடைய பிள்ளைகளோ சங்கர கட்டி என்று பெருமை பாராட்டி கொண்டதாம். 2வது வாழைப்பழம் எல்லா நிகழ்வுகளுக்கும்
முகூர்த்தங்களுக்கும் மற்ற காரியத்துக்கும் நிகழ்ச்சிக்கு எல்லாம் நான் தான் முன்னாடி நிற்பேன். என்னை பார்த்து விட்டு தான் எல்லாரும் உள்ளே போவார்கள். என்னுடைய நான் கொடுக்கிற பழம் எல்லாருக்கும் பிரோஜனமாக இருக்கும், உணவாக இருக்கும் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருந்தான். பக்கத்தில் இருந்த சவுக்க மரம் தன்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய், எனக்கு யாரும் இல்லையே, நான் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறேனே, என்னை யாராவது நினைத்து பார்ப்பார்களா என்று சொல்லி சோர்வடைந்து, இவர்கள் எல்லாம் இதையெல்லாம் சொல்கிறார்கள், வாழை மரமும் பழா மரமும் எதோ சொல்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் வெட்டி அடுப்புல வைப்பதற்கு தான் நான் பிரோஜனம் உள்ளவன் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அது ரொம்ப வருத்தி கொண்டிருந்ததாம். அந்த ஊரில் கிறிஸ்துமஸ் விழா வருகிறது. அந்த பாஸ்டர் அழைத்து வாலிபர்களை கொண்டு வந்து போய் இந்த வருஷத்துல நாம் இயற்கையாகவே கொண்டாடுவோம் என்று சொல்லி இயற்கையாக இருக்கிற சவுக்கு மரத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். உடனே எந்த மரம் கவலையோடு இருந்ததோ அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தினுடைய ஆலயத்தினுடைய ஆல்டர்ல அந்த குழந்தை இயேசுவினுடைய பக்கத்தில் வைத்தார்களாம், அதை அலங்கரித்தார்களாம். அப்பொழுதுதான் அந்த சவுக்கு மரம் நினைந்ததாம், எதற்கும் உதவாதவனா நான் இருந்தேன், என்னை கொண்டு வந்து குழந்தை இயேசு பக்கத்தில் வச்சிருக்கிறாங்களே. கண்ணீரோடு, ஆண்டவரே என்னை நானே ஏமாத்தி கொண்டு விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி, என்னை படைத்ததும் நீர்தான் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததாம். அன்பு பிரியமானவர்களே, இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி, தங்கச்சி, வாலிபனே, சகோதரனே, சகோதரியே, உனக்கும் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உன்னையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். உன்னோடு இம்மானுவேலராக நற்செய்தி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வருடம், இந்த மாதமானது ஆசீர்வாதமாக இருக்கும்படியா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக நற்செய்தியில் நிலைத்திரு. இந்த நற்செய்தி தான் ஆண்டவரே, நாங்கள் எங்கேயோ அந்த சவுக்க மரத்தை போல ஒதுக்கப்பட்டிருந்தோம், நீங்க மேன்மைப்படுத்தினீரே சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒருவேளை எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி தவிக்கும் பொழுது, வல்லமை உள்ளவர், பராக்கிரம் உள்ளவர் அவர்களை எடுத்து நிறுத்தும் சுவாமி. இம்மானுவேலராய் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த அன்பன் காலங்கள், வரக்கூடிய பண்டிகை, வரக்கூடிய புது வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதான ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதிக்காம. ஆமென். பிரபுத்தோத்திரம்.